அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நான் இன்றைக்கி எந்திரிச்சிருக்கேன். நான் எப்பயுமே உங்ககிட்ட சொல்வேன், ஏன்னா ஹாப்பியாக சந்தோஷமாக பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணிங்களான்னு. பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப ஹாப்பியாக டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். ஆனால் செம்ம சோனு மழை. மார்னிங் எந்திரிச்ச உடனே என்னடா இன்றைக்கி துணி துவைக்கணுமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வந்து ரெயின் வந்து இருந்தது. எகெயின் வந்து நார்மல் வந்து கண்டிஷனுக்கு வந்துட்டு. பட் ஓகே, இன்றைக்கி நமக்கு அவ்வளோவா வந்து வெயில் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து மழையும் இல்லை. ஸோ ஒரு நல்ல கிளைமேட்டு. அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மெஷினில் வந்து ஃபஸ்ட்டு துணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து ஃபஸ்ட்டு மெஷினில் துணி போடுறதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன்னே பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் துணி வந்து தான் நமக்கு இன்னும் இருக்குது. ஸோ டெய்லியுமே வந்து வாஷ் பண்ணிடுறது. ஆனால் நமக்கு வந்து இப்போது 2 நாளாக வந்து கொஞ்சம் மழையும் தண்ணியுமா இருந்ததுனால கொஞ்சம் வாஷ் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கும் வாஷ் பண்ணல அப்படின்னாக்கா நமக்கு நிறைய சேர்ந்துரும் இல்லையா? அதனால் சரின்ட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் மெஷினில் வந்து ஃபஸ்ட்டு துணியை போட்டுட்டேன். ஸோ அது ஓடி முடியறதுக்காட்டியும் நம்ம லன்ச் வேலையெல்லாம் பார்த்துடலாம் இல்லையா? கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. மழையும் இப்போ பெய்யல. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வெதர் வந்து ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே இருக்குது. வெயிலும் வந்து பெருசாலாம் வந்து இன்றைக்கி அடிக்கலை. அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம். என்னென்னா கீ ரைஸ் அந்த மாதிரி செய்வோம். நார்மலாக ஒயிட் ரைஸ் செய்யாமல் கீ ரைஸ் செய்வோம் இல்லையா? ஸோ மார்னிங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மெஷினில் துணி போட்ட உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சும் வச்சாச்சு. எப்பயுமே எனக்கு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஃபில்டாகவே இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் லோ ஆகிறப்ப என் மனசும் அப்படியே ரொம்ப லோவாயிரும். ஏன் அப்படின்னா வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ இது இருந்தது அப்படின்னா எந்த ஒரு டிஷ்ஷஸும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அண்ட் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். என்ன அப்படின்னா கேஎஃப்சி சிக்கன் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் என்னென்னா வீக்கெண்ட் இல்லையா? ஸோ வீக்குமே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு அந்த வீக்கெண்ட் வந்து ஹாப்பியாக போகும். அதாவது வீக்கெண்ட் ஸ்டார்டிங் அதுன்றதுனால அந்த ஃப்ரைடே ஈவினிங் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து நான் மேரினேட் பண்ணியும் வச்சுட்டேன். ஸோ இந்த கேஎஃப்சி சிக்கன் ரெசிபி வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபுல் வீடியோ லிங்க்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் வந்து நான் யூடியூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக அண்ட் வந்து கிறிஸ்பியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம வெளியில் போய் சாப்பிட்றத விடவும் நம்ம யூஸ்வலி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது தான். மோஸ்ட்லி கொஞ்சம் வீட்டில் செய்ய பார்ப்பேன். இன்கேஸ் எனக்கு முடியல அப்படின்னா தான் இந்த மாதிரி கடையில் அந்த மாதிரி வாங்குறது உண்டு. பட் நம்ம வந்து எப்பயுமே வந்து வீட்டில் செய்வோம், எப்பயுமே வந்து கடையில் வாங்குவோம்ல கிடையாது. ஆன் அண்ட் ஆஃப் நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்றது உண்டு, கடையிலையும் என்றைக்காவது வந்து நமக்கு முடியல அப்படின்னா வந்து வாங்குறது உண்டு. பட் வந்து நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையவும் வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும், ஹெல்த் வைஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே செய்கிறது. அண்டு இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் லேர்ன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்டு பார்த்து அதோடய டேஸ்ட்டை வந்து நான் கண்டுபிடிச்சி நானே ட்ரை பண்ணுவேன். இது ஒரு பழக்கம் எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா லன்ச் செய்ய வேணாம் அம்மா சொல்லிட்டாங்க. நான் மார்னிங் ஆக்சுவலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் வந்து அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நல்ல வேளை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன், சிக்கன் வாங்கியிருந்தேன். ஆனால் சிக்கன் வந்து நம்ம கேஎஃப்சி சிக்கனுக்குன்னு தான் ஆக்சுவலி நான் வாங்கினேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து இன்றைக்கி இல்லை, நான் ரைஸ் வந்து கொடுத்து விட்டுடுறேன். அவங்க அம்மா வீட்டில் செஞ்சுருந்தாங்க கீ ரைஸு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நமக்கு லன்ச் வேலை இல்லாதனால தான் இன்றைக்கி கேஎஃப்சி மேரினேஷன் அண்ட் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஓடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ், அதுக்கப்புறம் வந்து மட்டனில் குருமா பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சுருக்காங்க, அண்ட் சிக்கன் 65 பண்ணிவிட்டு அண்டு கேசரி ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட கேசரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ தான் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் அவங்க டேஸ்ட்டை வந்து என்னால் கொண்டு வர முடியாது. அண்ட் மட்டன் வந்து கொடுத்து விட்ருக்காங்க பாப்பாக்காக. ஸோ மட்டன் யூஸ்வலி வந்து டேடி வந்து வாங்கி கொடுத்து விடுவாங்க. டேடி வந்து மட்டன் வாங்குறப்ப எனக்கும் வந்து கொடுத்து விடுவாங்க.
மட்டன், அதுக்கப்புறம் ஆட்டுக்கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குறப்ப எனக்கும் இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து மட்டன்லாம் வந்து மோஸ்ட்லி எனக்கு அவ்வளோவா இங்கே நாங்கள் வாங்க மாட்டோம். அதனால் எங்கள் வீட்டில் வாங்குறப்ப எனக்கும் சேர்த்து கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ ரயான் அண்ட் ரிதா 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட்க்கும் வந்து சாப்பாடு வைக்கணும். ரயான் ரிதாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாலே வந்து நம்ம சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாலே நம்மளோட பெரிய வேலை வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அண்ட் ஹஸ்பண்ட்க்கும் வச்சு கொடுத்துட்டுனா நம்ம ரொம்ப ஃப்ரீயாகவே உட்காந்துடலாம். அதனால் வந்து இவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடணும். ஸோ எல்லோரும் சாப்பிட வாங்க. இன்னையோட விலாக் அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச்.